பேர் சிராஜ். நான் இப்போ தற்போது ஊட்டியில் வசித்து வருகிறேன். எனது தந்தை ஒரு ஓவியர். அவரிடத்திலிருந்து நான் இதை கற்றுக்கிட்டேன். என்னோட ஓவிய கூடத்தில் நிறையா ஆர்டிஸ்ட்டுகள் ஒர்க் பண்ணிக்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்த்து நான் இந்த பெயிண்டிங் கற்றுக்கிட்டு இப்போ ஊட்டியில் பெயிண்டிங்ஸ் நிறையா பண்ணிகிட்ருக்கிறேன். இயற்கை காட்சிகள், பறவைகள், மிருகங்கள், மனித உருவங்கள், மாடர்ன் பெயிண்டிங் எல்லாமே ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். எனது அடுத்த பயணத்தில் வந்து நான் நிறைய ஆளுமைகளை சந்தித்தே வந்துட்டே இருக்கேன். அதில் வந்து இன்றைக்கி நான் வந்து ஒரு ஓவியரை வந்து சந்திக்கிறதுக்கு இயற்கை எனக்கு வாய்ப்பு கொடுத்துச்சு. அவர் பேர் சிராஜ். அவர் வரைஞ்ச ஓவியங்களை பார்க்குறதுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாரு. நான் அதுக்காக பயணப்பட்டேன். அங்கே போனோன்னே பிரமிப்பு அதிகமாக இருந்துச்சு. அந்த ஓவியங்கள் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணுன்னாக்கா நிறைய ஓவியங்கள் இருந்துச்சு. அதில் வந்து 4, 5 ஓவியங்கள் வந்து முடிக்கும் தருவாயில் இருந்துச்சு. அதில் வந்து ஒரு ஷூக்குள்ளே வந்து ஒரு சிட்டுக்குருவி, அந்த குருவிக்கு முன்னால் வந்து 2 சின்ன குழந்தைங்க அந்த ஷூக்குள்ளே இருக்காங்க. அவர் வாழ்வியலை வந்து ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்கிறது வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. எனக்கு ரொம்ப அது கவர்ந்துருச்சு. அது மட்டும் இல்லாத ஒரு புலி மிக கம்பீரமான நடை போட்டு வந்துருந்துச்சு. அந்த புலியை பார்க்கும்போது எனக்கு வந்து மிகப்பெரிய பிரமிப்பு இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நீலகிரியோட இயற்கை காட்சிகள், ஒரு நல்ல மரம், அது நேராக இருக்கிற மரம், அங்கே ஒரு அழகான புல்வெளி, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் வந்து இயற்கை எனக்கு வாய்ப்புகளை கொடுத்துட்ருக்கு. அதில் வந்து இந்த ஓவியரை சந்தித்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி. சிராஜ் சார் அப்புறம் இன்னொன்று சொன்னார். காந்தல் முக்கோண பகுதியில் இருக்க ஒரு கோவில், இடிஞ்ச வீடு, அதில் வந்து ஓவியம் பண்ணியிருக்காரு. அது வந்து ரொம்ப தத்ரூபமாக இருக்குது. எனக்கு நேரடியாக எங்கள் வீடு காந்தல்னால அந்த இடத்துல வந்து நான் எப்போதும் தினந்தோறும் பயணிக்கிறேன். அந்த இடத்தோட ஓவியம் வந்து என்னை ரொம்ப பிரமிக்க வச்சுச்சு. காந்தல் முக்கோணத்தில் இருக்கிறத வந்து ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்காரு. ஒரு நீர்வீழ்ச்சி, நிறைய ஓவியங்கள் வரைஞ்சிருக்காரு. அது வந்து சிலதை மட்டும்தான் காட்சிப்படுத்த முடியுது. ஏன்னா காலமும் ஒன்று இருக்கு இல்லைங்களா? இருந்தாலும் இவர்களோட படைப்புகளோட வலிமை வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. ஒரு ஓவியரை சந்தித்தது இயற்கை கொடுத்த மிகப்பெரிய பரிசாக எடுத்து நான் பயணிக்கிறேன்.